ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான தமிழ் மாதத்தில் 8வது மாதமான கார்த்திகை மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. ஸோ கார்த்திகை மாதங்கிறது ரொம்பவே சிறப்பான மாதம். இந்த மாதம் முடிவதற்குள்ள பயங்கரமான சம்பவங்கள் கிரகங்களால் நடக்க போகுது. அது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். அதாவது ஒரு சில ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும், ஒரு சில ராசிக்கு ஆபத்தாக இருக்கும். அதிர்ஷ்டம் என்ன, ஆபத்து என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கு பலன்களை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கார்த்திகை முடிவதற்குள் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி கார்த்திகை முடிவதற்குள் இதெல்லாம் பெருசாக நடக்க போகுது என்பது சொல்லப்படுது. அதே சமயம் ஒரு 5 அறிகுறி உங்கள் வாழ்க்கையில் நடப்பதாக தெரிய இருக்கு. அந்த 5 அறிகுறி என்ன, அது எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே போல் இந்த 5 அறிகுறிகளில் சனினால் ஏற்படக்கூடிய திருமண வாழ்க்கை பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு சிறப்பு பரிகாரமும் செய்யறோம். அந்த பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஃபஸ்ட்டு பலன்களை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. விவேகத்தோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை முடிவதற்குள் யோகமாக இருக்க போது. தைரிய வீரியக்காரகனான செவ்வாய் சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் வெற்றியாகும். துணிச்சல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மன்னிப்போ மறப்போ என்று எதிரிக்கு கருணை காட்டிய நிலை மாறும். வியாபார தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். இழுப்பறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். உடல் பாதிப்பு மெயினாக விலகும். நீண்ட நாள் கனவுகள் இந்த டைம் நினைவாகும். அதுவும் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும். பொன் பொருள் சேரும். சிலர்லாம் புதிய வாகனம் வாங்குவீங்க. இது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகி நிம்மதி ஏற்பட செய்யும். ராசிநாதன் புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை விலகும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு இருந்த நெருக்கடி விலகும். மிருகசீரிட 3-4 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு கார்த்திகை முடிவதற்குள் இப்படியெல்லாம் நடக்கும் என்பது இந்த 5 அறிகுறிகள் கூறப்பட்டிருக்கு. ஸோ கூறப்பட்ட இந்த அறிகுறிகளை நீங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப மிதுன ராசிக்காரங்க நடந்து பயன்பெறுங்க. நெக்ஸ்ட்டு திருவாதுரையில் பிறந்த மிதுனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை முடிவதற்குள் அதிர்ஷ்டங்கள் உண்டாக போகுது. பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் சனியும் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வரும். கடந்த நாட்களில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலகும். நஷ்டத்தில் இயங்கிய தொழில் லாபம் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வம்பு வழக்கு என்றிருந்த நிலை மாறும். உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டவர்கள் தேடி சமாதானம் பேசுவாங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று பயந்து கொண்டிருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். தொழில் வியாபாரத்தில் லாபங்கிறது அதிகரிக்கும். அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகும். ரியல் எஸ்டேட், உணவகம், மருந்து, கெமிக்கல், டிரான்ஸ்போர்ட், செங்கல், விவசாய உற்பத்தி பொருட்களில் வியாபாரம் முன்னேற்றப்பெறும். வரவேண்டிய பணம் வரும். புதிய முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தில் நிம்மதியானது இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு மருந்து மாத்திரை என்றிருந்த நிலையில மாற்றம் ஏற்படும். உடல்நிலை சீராகும். ராசிநாதன் புதன் கூட முன்னேற்றத்தை தருவார். பொருளாதார நிலையை உயர்த்துவார். நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். நெருக்கடியிலிருந்து விடுவிப்பார். உறவினர் மத்தியில் செல்வாக்காக நடைபோட வைப்பார். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறையை உண்டாக்குவார். ஸோ இந்த நட்சம், அதாவது திருவாதுரையில் பிறந்த மிதுன நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை கடைசிக்குள் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க.
நெக்ஸ்ட் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அறிவாற்றலும் பிறருக்கு வழிகாட்டக்கூடிய திறனும் கொண்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய கார்த்திகை கடைசிக்குள்ள நன்மைகள் ஏற்பட போகுது. குடும்பம் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு வக்ரம் அடைகிறதுனால இதற்கு முன் அவர் சஞ்சரித்த உங்கள் ராசிக்குரிய பலன்களை இப்போது வழங்குவார். ஒரு பக்கம் உழைப்பு, மறுபக்கம் வருமானம் என்ற நிலை ஏற்படும். புதிய சொத்து சேரும். குடும்பத்தில் இதனால் நன்மை உண்டாகும். கணவர் மனைவிக்குள் இருந்த விரிசல்கள் விலகும். சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். வியாபாரம் தொழில லாபமானது அதிகரிக்கும். அந்த வகையில் சில மாற்றங்களையும் செய்வீங்க. இந்த கார்த்திகை முடிவதற்குள் உங்கள் ராசிக்கு சகாயஸ்தான அதிபதியான சூரியன் சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும். தடைப்பட்ட வேலைகள் முடிவுக்கு வரும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். தொண்டர்களுடைய பலம் அதிகரிக்கும். 6ஆம் அதிபதியான செவ்வாய் 6வது இடத்துல ஆட்சி பெறுவது புதத்திய யோகம் உண்டாகும். அதனால கார்த்திகை முடிவதற்குள் உங்க நிலையில முன்னேற்றத்தை புதத்திய யோகம் ஏற்படுத்தும். பொன்பொருள் வாகனம் என்ற கனவு நனவாகும். தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டி தொல்லை விலகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். நோய் நொடி மாறும். வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கையில் பணம் பொருளும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய சிறப்பு வெளிப்படும். எடுத்த வேலை வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். ஸோ திட்டமிட்ட வேலை நடந்தேறும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். ஸோ புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு கார்த்திகை முடிவதற்குள் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கார்த்திகை முடிவதற்குள் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இப்போ உங்களோட ராசிக்கு கல்யாண பரிகாரம் சொல்ல போகிறேன். மிதுன ராசிக்காரங்க நீங்கள் இந்த டைம் செய்ய வேண்டிய மெயின் பரிகாரமே சனீஸ்வர பரிகாரம் தான். ஏன்னா சனீஸ்வரரால் தான் நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் மிதுன ராசியில் பிறந்தவங்க சனீஸ்வரரை தீபமேற்றி வணங்கி சில பரிகாரங்கள் செய்யணும். உங்களுக்கு மிக ஏற்புடைய ஒரு சில பரிகாரங்கள் நீங்கள் சனீஸ்வரர் நினச்சி செய்யும்போது நல்லது நடக்கும். கோவிலை குளத்தை சுத்தம் செய்யும்போது 8ஆம் இட்ட சனியின் தாக்கம் வேகம் குறையும். அதாவது பக்கத்தில் ஏதாவது கோவில் குளம் இருந்தால் அந்த கோவில் குளத்தை சுத்தம் செய்தீங்கன்னா அதனால உங்களுக்கு சனியின் தாக்கம் வேகம் குறையும். பிரச்சனைகளை ஓரளவுதாவது சமாளிக்கக்கூடிய துணிச்சலும் உங்களுக்கு வரும். தேனி மாவட்டத்தில் குச்சனூர் சென்று சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்க. அவரை அங்கு வழிபாடு செய்து வலம் வரும்போது ஓம் மந்தாய நம என்று கூறிக்கொண்டே வலம் வாருங்க. அதனாலேயே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சனிக்கிழமை ஒருவேளை அங்கு நீங்கள் போய் வழிபாடு செய்ய முடியலன்னா உங்கள் ஊர்லேயே அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் இருக்கிறாருல அங்கு போயாவது வழிபாடு கார்த்திகை முடியறதுக்குள்ளே செய்யுங்க. அப்படி உங்கள் ஊரில் சனீஸ்வர பகவானும் இல்லை அப்படின்னா ஆஞ்சநேயர் கோயில் இருந்தால் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க. கூட துளசி ஆஞ்சநேயருக்கு சாத்துங்க. வீட்டில் ஆஞ்சநேயர் படம் இருந்தால் அதுக்கு வாளில் குங்குமம் போட்டு வைத்து அந்த வாழை மெயினாக வணங்குங்க. இல்லைனா விநாயகரையே வணங்குங்க. ஸோ இந்த மாதிரி விநாயகர், ஆஞ்சநேயர், சனீஸ்வரர்லாம் வணங்கும் போது நிறைய ஆபத்து ஏற்படாமல் தப்பிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸ்ரீ மிருஜுங்கஜாய மந்திரம் இருக்குதுல்ல அதை கூறுங்க. இல்லைனா ஒளிபரப்பு செய்து கேளுங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் வாயில் வராது அப்படின்னா ஒரே மந்திரம், சிறப்பு மந்திரம் நம சிவாய நம அப்படிங்கிற மந்திரம் தான். இந்த மந்திரத்தையாவது சொல்லுங்க. இதை நீங்கள் சொல்லும்போதே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் குறையும். ஆக மொத்தம் கார்த்திகை முடியறதுக்குள்ள சனியுடைய ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கு இந்த சில பரிகாரங்களை மேற்கொள்ளும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ குறிப்பிடப்பட்டதை நான் சொன்னதுக்கேற்ப நீங்களும் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தாக்கம் குறைந்து நான் சொன்ன நன்மைகள் பல நடைபெறும். அதனால் மறக்காமல் செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி இப்போ உடனே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக புதிய அப்டேட்டான தகவலோடு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஜோதிட ரீதியாக டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான இதை நான் கிளியர் பண்ணுற டவுட்டை. நன்றி.